வணக்கம். இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் 360 வழங்கும் பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால வர பிரச்சனை தான் இந்த படர்தாமரை. படர்தாமரை நிறைய மக்களுக்கு வருதுன்னு நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இந்த படர்தாமரை பற்றி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பாலமுருகன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்க எல்லா கேள்விகளும் இன்னைக்கு நான் அவர்கிட்ட கேட்டு உங்களுக்கு விடை சொல்ல போகிறேன். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டாக்டர். டாக்டர், இது வரைக்குமே நீங்கள் விட்லிகோ பற்றியோ இல்லை சொரியாசிஸ் பற்றியோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தீங்க. ஜென்ரலாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமன் இஷ்யூ என்னென்னா, எதனாலனே தெரியாது, இச்சிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப அது சொரிய ஆரம்பிச்சிருவாங்க, அது இன்னுமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அது எதனால டாக்டர் வருது? இப்போ இச்சிங்கிறது இப்போ ஸ்கின் டாக்டர்ஸ்ட்ட பேஷண்ட்ஸ் மெயினாக வர ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னா இச்சிங் தான். இச்சிங்க்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நாங்கள் கிளாஸிஃபை பண்ணுவோம் இச்சிங். ஸோ இப்போ இச்சிங் வருதுன்னா அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி கேட்போம், எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைமில் அதிகமாக இருக்குது, அடிஷ்னலாக வேறு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இச்சிங் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரலாம். இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான இன்ஃபெக்ஷன்ஸ் படர்தாமரைன்னு சொல்கிறோம், அதனால் வரலாம். ஸ்கேபீஸ்ன்னு சொல்லுவோம், சிரங்கனால வரலாம். இது ரொம்ப காமன். இதில் இப்போ இந்த வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி வேர்வைனால வேர்க்குருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, வியர்க்குருன்னு சொல்லுவோம். அது நாங்கள் மெலேரியான்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இச்சிங் வரலாம். இந்த டைமில் வின்டர் டைமில் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆச்சுனாலும் இச்சிங் வரலாம். இது இல்லாமல் நிறைய காசஸ், இப்போ நம்ம சோரியாசிஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதே மாதிரி அது ரிலேட்டடாக நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. லைக்கன் பிளைனஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிமான்னு சொல்லுவோம், கிராமத்துலலாம் கரப்பான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதுலலாம் இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியே எந்த சிம்டம்ஸும் ஸ்கின்ல இருக்காது, ஆனால் இச்சிங் மட்டும் இருக்கும். அதை உள்ளுக்கு ஏதாவது காசஸ் இருக்காங்கிறத ரூல் அவுட் பண்ணணும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இச்சிங் வரலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இச்சிங் வரலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இச்சிங் வரலாம். ஸோ இந்த மாதிரி இச்சிங்க்கு நிறைய காசஸ் இருக்குது. ஸோ நம்ம பேஷண்ட் அவங்ககிட்ட ஹிஸ்ட்ரி கேட்டு அவங்கள ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு, ஒரு சில அடிஷ்னலாக தேவைன்னா ஒரு சில பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு, என்ன காரணத்தினால அவங்களுக்கு இச்சிங் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு இச்சிங் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். இப்போ ஜென்ரலாக இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், படர்தாமரைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு இச்சிங் இருந்துச்சுன்னா அது இந்த ஆயின்மெண்ட்லாம் போடுங்கன்னு சொல்லி நிறைய பார்க்குறோம். ஸோ படர்தாமரை அப்படின்னா என்ன டாக்டர்? படர்தாமரைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அது ஸ்கின்ல மட்டும் பரவக்கூடிய பூஞ்சான்னு சொல்லுவோம், பூஞ்சை தொற்றுன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ பூஞ்சைங்கிறது ஃபங்கஸ். ஸோ இது வெறும் ஸ்கின்ல மட்டும் பரவக்கூடிய ஒரு ஃபங்கஸ்னால வர்றது. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவும். ஸோ எப்படின்னா, இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு இருக்குது, அவங்க யூஸ் பண்ண டவலையோ சோப்பையோ இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பூஞ்சை தொற்று ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு இருக்குது, படர்தாமரை இருக்குது, அவங்க ஒரு பெட்டில் படுத்துருக்காங்க, சொரியிறாங்க, தோல் செல்ஸ் இதெல்லாம் பெட்டில் விழுந்திருக்கு. இன்னொருத்தர் போய் படுக்கிறோம், அந்த பெட்டில் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் படுத்திருக்கோம், இல்லை 1/2 hour படுத்திருக்கோம். ஸோ அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்டட் அந்த செதில்கள் தோல் செதில்கள் நம்ம ஸ்கின்ல படும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த ஃபங்கஸ் ஸ்கின்னுக்குள்ளே போயிட்டு நமக்கும் அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் பரவும். இது ஸ்கின் டு ஸ்கின் பரவக்கூடிய ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸ்கின் மட்டும் இல்லாமல் டவல் மூலமாக, சோப் மூலமாக, ட்ரெஸ்ஸஸ் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ ஹாஸ்டலில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, சேம் ஏஜ், இல்லை 1 or 2 years முன்னாடி பின்னாடி இருப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க, டவல் ஷேர் பண்ணிக்குவாங்க, சோப் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ ஹாஸ்டலில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது, என் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஷேர் பண்ணுறது மூலமாக இதுலலாம் அந்த ஃபங்கஸ் ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஆயிடும். இது யாருக்குனாலும் வரலாமா டாக்டர்? எந்த ஏஜ் கேட்டகரி? பிறந்த குழந்தை 100 வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும், எந்த ஏஜில் வேணாலும் வரலாம், எந்த கேட்டகரிக்கு வேணாலும் வரலாம். இது எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. டாக்டர், இப்போ இந்த ரிங்வார்ம் வந்தாலே வெளியில சொல்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, செல்ஃப் மெடிகேஷன் இவங்களாவே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் டாக்டர்? செல்ஃப் மெடிகேஷன் இதில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு டிசீஸ்லேயும் செல்ஃப் மெடிகேஷன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஃபஸ்ட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்னங்கிறத கண்டுபிடிச்சு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை க்யூர் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போ நான் படர்தாமரைக்கு சொல்கிறேன், ஏன்னா நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் படர்தாமரை இருக்க பேஷண்ட்ஸை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் படர்தாமரையோட பார்க்குறோம். அதில் பாதி பேர் செல்ஃப் மெடிகேட் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. செல்ஃப் மெடிகேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வெறும் இச்சிங் மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகும் அவங்களுக்கு. அவங்க போய் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் போய் எனக்கு இந்த மாதிரி இச்சிங் இருக்குது, எனக்கு படம் மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஆயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க அந்த சிம்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன் மட்டும் தான் கொடுப்பாங்க. சிம்டம் மட்டும் கண்ட்ரோல் ஆகிடும், ஆனால் அந்த ஃபங்கஸ் உள்ளே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறப்போ ஒரு டிஸ்அட்வான்டேஜ், டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. இன்னொன்று, அவங்க யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ்க்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய. அது இதுக்கான க்ரீமே இருக்காது, வேறு எதுக்கான க்ரீமாக இருக்கும். அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். இன்னொன்று, அந்த செல்ஃப் மெடிகேஷன் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வரும்போது ரியலாகவே என்ன டிசீஸ் இருந்ததுங்கிறதே தெரியாது, அது டோட்டலாக மாறி போயிருக்கும். எங்களுக்குமே அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் செல்ஃப் மெடிகேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் மெடிகேட் பண்ணாமல் அவங்க ப்ராப்பராக எடுத்த உடனே டாக்டர்கிட்ட போனாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும்,
கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும், சைடு எஃபெக்ட்ஸை கம்மி பண்ண முடியும். அவங்க செல்ஃப் மெடிக்கேட்டு இப்போ எப்படின்னா செல்ஃப் மெடிக்கேஷன் இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க அப்ளை பண்ணோன்னா சிம்டம்ஸ் குறைஞ்சிடும். ஸோ தே ஃபீல் நமக்கு க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்கில் திரும்ப வரும், மறுபடியும் அப்ளை பண்ணுவாங்க, மறுபடியும் குறையும். இது வந்து நாளாக நாளாக என்ன ஆகும்னா, அந்த மெடிக்கேஷனோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் சைடு எஃபெக்ட்ஸும் ஜாஸ்தியாகும். இந்த டிசீஸை வந்து ரொம்ப அதிகமாக்கிட்டு தான் பேஷண்ட் நிறைய டைம் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. ஸோ இது ஒன்ஸ் கியூர் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வரதுக்கான சான்சஸ் இருக்கா டாக்டர்? பிகாஸ் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா போட்டால் ஒன்ஸ் போட்டுடுச்சுன்னா திருப்பிலாம் வராதுன்னுவாங்க. ஸோ அது மாதிரி ஒன்ஸ் இது வந்து அஃபெக்ட் ஆயிட்டு நம்ம பாடிக்கு வந்துட்டு போச்சுன்னா திருப்பியும் இது வருமா இல்லை வராதா? அந்த டவுட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது நல்ல டவுட் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது. ஏன்னா இப்போ ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அம்மை, இதுக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் லைஃப் லாங் இம்யூனிட்டி இருக்கும். பட் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது உள்ள பிளட்டுக்கு போகாது, மேலே ஸ்கின்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுக்கான இம்யூனிட்டி வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறப்ப இம்யூனிட்டி ரொம்ப க்ரியேட் ஆகாது, கொஞ்சம் தான் க்ரியேட் ஆகும். இம்யூனிட்டி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். பட் நம்ம வெளியேருந்து கொடுக்குற மெடிகேஷன்ஸ் இது இன்ஃபெக்ஷன்னால நமக்கு வந்து இப்போ ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸ் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்ஸ் இருக்குது. அதை ப்ராப்பராக இவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த டைமுக்கு யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்கஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம உடம்புலேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா உடம்புல இருக்க ஃபங்கஸை நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுறோம் டேப்லெட்ஸ் எடுத்து, ஆயின்மெண்ட் எடுத்து. நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னா வந்து அவங்க அரிப்பு குறைஞ்ச உடனே அது சரியாயிருச்சுன்னு நினச்சிட்றாங்க. ஆனால் அரிப்பு குறையிறப்ப கம்ப்ளீட்டாக அந்த முழுசாக எல்லா ஃபங்கஸும் கிளியர் ஆகிருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்கஸ் பேலன்ஸ் இருக்கும். நம்ம அரிப்பு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸையோ அந்த ஃபங்கஸை கொள்கிற டேப்லெட்ஸையோ ஸ்டாப் பண்ணிடுறப்ப மீதி இருக்க ஃபங்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதிகமாகி ஒரு பர்டிகுலர் அளவு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே பழைய சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும். இதுதான் மெயினான காரணம். முக்கால்வாசி பேருக்கு அது திரும்ப வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க, அவங்க ஃபேமிலியில் நிறைய பேருக்கு அதே சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இருக்கும்போது டவலையோ சோப்பையோ மாற்றி யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரே பெட்டில் படுக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து அது திரும்ப ஈஸியாக மறுபடியும் இப்போ நம்ம உடம்புல இருக்க ஃபங்கஸை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். பட் அந்த ஃபங்கஸ் மறுபடியும் திரும்ப வெளியே இருந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபங்கஸ்க்கு எதிர்ப்பு சக்தி வந்து லைஃப் லாங் இம்யூனிட்டி கிரியேட் ஆகாது, எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகாது. வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி மெயினாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொருடையும் வர்றப்ப அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு கிளியர் பண்ணிட்டா கூட நம்ம வீட்டில் மற்றவங்ககிட்ட இருந்தோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருந்தோ நமக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முழுசாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் விட்டுட்டாலும் நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்மகிட்ட இருக்க ஃபங்கஸ் கிளியர் ஆயிடும், நம்மகிட்ட இருந்து நமக்கு திரும்ப வரப்போகிறது இல்லை. பட் வெளியே இருந்து திரும்ப எப்போ வேணாலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ப்ரிவென்ஷன், அதுக்கு டாக்டர் ஒரு சில ப்ரிவென்ஷன்லாம் சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸை ஷேர் பண்ணக்கூடாது, டவல் ஷேர் பண்ணக்கூடாது, சோப் ஷேர் பண்ணக்கூடாது. எந்தெந்த முறையிலாம் நமக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும், திரும்ப வராமல் இருக்குது. டாக்டர் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, அந்த படர்தாமரை நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது. ஸோ இதுதான் ரிங் வார்ம் தானே அதுன்னு நிறைய பேருக்கே தெரியாது. ஸோ அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ போக்குள்ள அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இப்போது ஜென்ரலாகவே நமக்கு ஒரு ட்ரெஸ் வேணும்னா நம்ம நிறைய தடவை ட்ரையல் போட்டு தான் அது ஃபிட்டாக இருந்தால் தான் எடுப்போம், இல்லைனா நம்ம அங்கேயே கொடுத்துருவோம். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த ட்ரெஸ் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் வந்து கரெக்டாக லாண்ட்ரிக்கு போய் தான் வார்ட்ரோப்க்கு வருதான்னு நமக்கு தெரியாது இல்லையா டாக்டர்? நம்ம வந்து என்ன பண்ணி இதை வந்து ஏதாவது ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? லைக் ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ இது ஈஸியாக பரவக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன டாக்டர் பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் மூலமாக பரவும் அப்படிங்கிறது இப்போ வந்து யூனிவர்சலாக ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த துணி கடைக்கு போனாலும் யூ கேன் see a ட்ரையல் ரூம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபிட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க, இல்லை ஃபிட்டாக இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் ஃபிட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி. இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க யூஸ்வலாக பேண்ட் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஷர்ட் ஒன்று ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு அது ஃபிட் ஆகலை வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த உடனே இன்னொருத்தர் போய் சேம் அதே ட்ரெஸ், ஏன்னா இப்போ உடனே பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லா கடையிலையும் அது வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணுறதுலாம் கிடையாது, அதை லாண்ட்ரி பண்ணி தான் திரும்ப வைப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு சான்ஸ், அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இதுலேயும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நார்மலாக யூஸ்வலாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் படிக்கிறப்ப வந்து மினிமம் 10 to 15 மினிட்ஸ் கான்டாக்ட் இருக்கணும். அந்த ஃபங்கஸ் வந்து நம்ம ஸ்கின்ல கான்டாக்ட் 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் அது ஈஸியாக ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் ஒருத்தர் ட்ரையல் பார்த்தாங்க, அந்த ட்ரெஸ் ஒத்துக்கல, அவங்களுக்கு செட் ஆகலை, வச்சுட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது, இன்னொருத்தர் எடுத்து போடுறாங்க, அந்த ஸ்கின் துகள்கள் நம்ம ஸ்கின்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து அது ஒரு 15 மினிட்ஸ் ½ அன் ஹவர் இருக்கும்போது நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இப்போ நம்ம சப்போஸ் உடனே வீட்டுக்கு போகிறோம், இமீடியட்டாக குளிச்சு வர்றோம்னாலுமே அதை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நமக்கு ஒரு ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டிகள்லாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, புது ட்ரெஸ்ஸே வாங்கிட்டு வந்தாலும் அது ஒரு தடவை அலசிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மஞ்சள் வைக்கிற பழக்கம்லாம் இருக்கும். இதெல்லாம் மஞ்சள் வந்து இட்ஸ் அன் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட்லாம் இருக்குது, அதுக்காக சொன்னது. ப்ளஸ் வாஷ் பண்ணிவிட்டு போடுங்கிறது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணிடலாம்
அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலத்திலேயே அதை சொன்னது. பட் இப்போ நம்ம யாரையுமே அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. மேபி அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தால் கூட அது ஒரு தடவை அலசிட்டு காய வச்சுட்டு திரும்ப போடலாம். இப்போ நீங்கள் ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, ட்ரையல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்தோடனே குளிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸாக இருக்கும். டாக்டர் இப்போ இந்த மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போடுவோம், அது ப்ராப்பராகவே காயாது, அதுவே நம்ம வந்து வேர் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இந்த ஈரப்பதத்தோட நம்ம வந்து வேர் பண்ணக்குள்ள அதனால ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஈரத்தினால டைரெக்டாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. பட் ஈர ட்ரெஸ்ஸை போடும்போது அது ஸ்கின்னும் கொஞ்சம் நேரம் ஈரமாகும். ஸ்கின் ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடு சேர்ந்து உராயும் போது ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன கேப்ஸ், ஒரு கிராக்ஸ் வரலாம், கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன காயங்கள் வரலாம். கிருமிகள் அது மூலமாக ஈஸியாக பரவிடலாம். இப்போ ட்ரை ஸ்கின், நம்ம நார்மல் ஸ்கின் இருக்கும்போது ஸ்கின்ல கிருமிகள் உள்ளே அவ்வளோ ஈஸியாக உள்ளே போக முடியாது. இதே ஈரமாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ட்ரெஸ் உராயும் போது ஸ்கின்ல சின்ன சின்ன டேமேஜ், சின்ன சின்ன காயம் ஏற்படும். அது வழியே கிருமிகள் ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஈரமாக போடாமல் நல்லா காய வச்சு போட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த படர்தாமரை இருக்கிறவங்க எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் டாக்டர் வேர் பண்ணலாம்? படர்தாமரை இருக்கிறவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன். நம்ம ஒரு இடத்துல அரிக்குது, சொரியிறோம், படர்தாமரை இருக்கிற இடத்துல சொரியிறோம், இன்னொரு இடத்துல சொரியிறோம். இப்போ அங்கே வந்து அந்த இன்ஃபெக்ஷன், அந்த கிருமியை நம்ம அந்த இடத்துல வைக்கும்போது அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ எப்போல்லாம் நமக்கு இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும், இப்போ எஸ்பெஷலி இப்போ சம்மர் ரொம்ப ஸ்வெட்டான இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்வெட்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் போட்டால் ஸ்வெட்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட சொல்லுவோம். ஸோ காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடும்போது ஸ்வெட் அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ ஸ்வெட்டிங் கம்மியாக இருக்கும், இச்சிங் கம்மியாக இருக்கும். அதுமாதிரி டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ இச்சிங் ஜாஸ்தியாகும். ஸோ அது அந்த சிம்டம்ஸை அக்ரிவேட் பண்ணும், அதுவும் ஸ்வெட்டிங்கை ஜாஸ்தியாகும். ஸோ லூஸ் ஃபிட்டிங், கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் ஆர் மீடியம் ஃபிட்டிங் ப்ளஸ் காட்டன் ட்ரெஸ்ஸஸ், இதை தான் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி படர்தாமரை இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அக்ளூசிவாக இல்லாமல், டைட்டாக இல்லாமல், ஸ்வெட் ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து நார்மலாகவே இப்போ ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணணும் அப்படின்னா லைக் ரிங் வார்ம்ஸை தவிர்த்து ஜென்ரலாகவே வந்து பீப்புள் வந்து ஒரு ட்ரெஸ் வேர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த லெகின்லாம் வேர் பண்ணக்குள்ள சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து லாங் வேர் பண்ணக்குள்ள அவங்களுக்கு அந்த இச்சிங்லாம் வருது டாக்டர். ஸோ அவங்களுக்குலாம் ஜென்ரலாகவே வந்து பீப்புள்ஸ் வந்து எந்த மாதிரி கிளாத் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரம், இப்போ காலையில் அவங்க 8 o'clock 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க, நைட் திரும்ப 8 o'clock 9 o'clock தான் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 12 மணி நேரம் 13 மணி நேரம் லாங்காக அவங்க இருக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது வந்து பெட்டர் லூஸ் ஃபிட்டிங் ஆர் மீடியம் ஃபிட்டிங் தான், சரிங்களா? அவங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங் போடக்கூடாது, கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் தான் இருக்கணும். காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபரபிள். ஏன்னா இது வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாகும், ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இது லாங் டைம் இது கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஜாஸ்தியாகும். எங்கெங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்கின் டேமேஜ் ஜாஸ்தியாகும். ஸ்கின் டேமேஜ் ஆகும்போது அந்த இடத்துல வெளியே இருக்கக்கூடிய அலர்ஜன்ஸ், என்விரான்மெண்டல் அலர்ஜன்ஸ், இப்போ டஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்கின்ல பட்டால் ஒன்றும் பண்ணாது, ஆனால் டேமேஜ் ஸ்கின்ல பட்டால் அது வந்து நிறைய இச்சிங் அதிகப்படுத்தலாம், எக்ஸிமான்னு சொல்லுவோம், அதை ட்ரிகர் பண்ணலாம். இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இன்ஃபெக்ஷன்ஸும், வெளியிருந்து எந்த கிருமியும் நார்மல் ஸ்கின்ல ஈஸியாக உள்ளே போக முடியாது, ஆனால் டேமேஜ் ஸ்கின்ல ஈஸியாக உள்ளே போகலாம். ஸோ இந்த லாங் டைம் டைட் ட்ரெஸ்ஸஸோ சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸோ போடும்போது அது வந்து ஸ்கின் டேமேஜை அதிகப்படுத்தும். ஸோ அப்போ வந்து நமக்கு அலர்ஜன்ஸ் ஈஸியாக உள்ளே போயிடலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஸோ அது வந்து நம்ம எல்லா சிம்டம்ஸையும் அக்ரவேட் பண்ணும். இப்போ நம்ம அட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம், இல்லை அட்டோபிக் எக்ஸிமான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக இருக்கும். அவங்க வந்து உள்ளன் கிளாத்ஸ் போடக்கூடாது, அவங்க வந்து காட்டன் கிளாத்ஸ் மட்டும் தான் போடணும். சிந்தட்டிக் கிளாத்ஸும் உள்ளன் கிளாத்ஸும் அதுவே ட்ரிகர் பண்ணி அவங்க சிம்டம்ஸை அக்ரவேட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பியூர் காட்டன் கிளாத்ஸ் தான், நாங்கள் சாஃப்ட் காட்டன் கிளாத்ஸ் அதை தான் அட்வைஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட்டோட ஸ்கின் கண்டிஷன், ஒவ்வொருத்தரோட ஸ்கின் கண்டிஷனை பொறுத்து அவங்க கிளாத் ப்ளஸ் அவங்க ஒர்க் டைம், எவ்வளோ நேரம் இந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ண போகிறாங்க, என்ன டைப் ஆஃப் ஒர்க், இதை பொறுத்து வி கேன் டிசைட் என்ன டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். படர்தாமரை வந்தா அது ரொம்ப அலட்சியப்படுத்தாம செல்ஃப் மெடிகேஷன் எடுத்துக்காதீங்க. உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.